வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இது எங்கள் அக்காவோட வீடு. இந்த வீடு அவள் சேல் பண்ணலான் இருக்கா. இந்த வீடு இந்த 3 வீடு, இது ஒரு வீடு இல்லை, இது 3 வீடு. மெயினில் பெரிய வீடு, அது 4 பற்றி 5 பற்றி இருக்கும். சைடில் கிழக்கு பார்த்த, இது 2 கிழக்கு பார்த்த வாசல். சைடில் இருக்க மாடிப்படிக்கிட்ட போகிற வழியில் இருக்கிற வீடு 3 பற்றி வீடு. இந்த முன்னாடி இருக்கிற வீடு 5 பற்றி இருக்கும். நல்ல பெரிய இது. வடக்கு பார்த்த வாசல் இருக்குது, அது 3 பற்றி வீடு தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ. 2 வீடு வாடகைக்கு. அந்த பெரிய வீடு ஒத்திக்கு விட்டுருந்தா, ஒத்தி முடிஞ்சிருச்சு. அவங்க பூட்டி ஹாலிடேக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க சொந்த வீடும் கட்டிட்டாங்க. அதனால் இந்த வீடு ஒத்திக்கு விடலான் இருக்கா. சேல்ஸுக்கும் வச்சுருக்கா. எது விருப்பமோ இப்போதைக்கு ஒத்திக்கு தான் ஆள் வேணும். சேல்ஸுக்கு உங்களுக்கு இந்த வீடு சேல்ஸுக்கு விருப்பம் இருந்தாலும் வாங்கிக்கோங்க. இதோட டீட்டெயில் நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர், ஓனரோட ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தரேன். அவங்க ஹஸ்பண்ட் ஆர்மி ஆஃபீஸரில் இருக்காங்க. இப்போ சொந்த ஊர் சத்திரப்பட்டியில் அவங்க சொந்தமாக வீடு வாங்கி அங்கே செட்டில் ஆனதால் இந்த வீட்டை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. அதனால் சேல் பண்ணலான் இருக்கா. இந்த இடம் 5 சென்ட். அந்த 5 சென்ட்டோட வரைபடம் இதாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. 4 சென்ட்டில் வீடு கட்டியிருக்கா. 1 சென்ட் இடமா இருக்கும். இதுதான் அந்த இடத்தோட வரைபடம். உங்களுக்கு அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிழக்கு பார்த்த வாசலில் இருக்கிற அந்த 3 பத்தி வீட்டை பார்ப்போம். போனோடனே கேட்டுக்கிட்ட ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்கும். இது பிள்ளைங்க போகிறதுக்காண்டி சேஃப்டிக்காண்டி கேட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் மாடிப்படிக்கு. இது போனோடனே ஒரு கேட் இருக்கும். கேட்டுக்கு வழியில் யார் வராங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். கேட்டு வழியாக நம்ம இது கதவுக்கு அடுத்து ஒரு ஹால். ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய ஹாலாக இருக்கும். லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்குது. கிச்சன் நம்மளுக்கு தேவையான பாத்திரங்கள், மிக்சி, கிரைண்டர்லாம் வச்சுக்கலாம். அடுத்து பெட்ரூம் இருக்குது. அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அதிலே ஜாயிண்ட் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. நம்ம பீரோ, கட்டில் ஒரு ஆள் போட்டு ஒரு ஃபேமிலி படுக்கிற அளவுக்கு புருஷன் முன்னாடி 2 குழந்தைங்க தங்கலாம். அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது இந்த வீடு. அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம அடுத்த வடக்கு பார்த்த வாசல் இருக்கிற வீட்டை பார்ப்போம். அந்த வீடு 3 பத்தி தான். நல்ல தண்ணி, உப்பு தண்ணி வசதி எல்லாமே இங்கே இருக்குது. மாடிப்படி வச்சு ஸ்டெப் வச்சு நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா ஸ்டெப்பு ஸ்ட்ராங்காக தான் போட்டிருப்பா. வாங்க. கேட்லேருந்து நம்ம உள்ளேருந்து யாருனாலும் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து தான் கதவு இருக்குது. அதுக்கடுத்து ஒரு ஹால் இருக்கும். ஹாலில் செல்ஃபு, துணி எல்லாம் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கலாம். சாமி ரூமு அது அங்கேயே இருக்கும். அது எங்கள் அக்காவே வச்சது தான் அது. கிச்சனுக்கு அடுத்து ஹாலுக்கு அடுத்து ஒரு பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் இருக்கும். இங்கே ஒரு இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு புருஷன் பொண்டாட்டி அப்புறமாத்தி 2 குழந்தைங்களோட இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்துக்கு வைக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வீடு. மொத்தம் 3 வீடுங்க. இப்போ நம்ம 2 வீடை பார்த்துட்டோம். 3ஆவது வீடு அவங்க வெளியில் போனதால் அதோட வீடியோவை எங்களால் காட்ட முடியல. ஆனால் அது பெருசாக இருக்கும். இந்த வீடு கோயில்பட்டியில் இருக்குது. கோயில்பட்டியில் இருக்கிற சங்கரலிங்கபுரத்தில் இருக்குது இந்த வீடு. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். இந்த வீடு கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கோயில்பட்டியில் இருக்கிற யாருக்கா இந்த வீடு இல்லை ஒத்திக்கு வீடு தேவைப்பட்டால் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் டீட்டெயிலெலாம் நான் அதில் நோட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், ஓனருக்கு போவோம். இந்த வீடு கோயில்பட்டியில் இருக்கிற சங்கரலிங்கபுரத்தில் இருக்குது. இந்த வீடு முதல் தெருவில் இருக்குது. முதல் தெருவில் லாஸ்ட் வந்தீங்கன்னா இந்த வீடு இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கோயில்பட்டியில் சுற்றி இருக்க யாருக்கா இந்த வீடு தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இது யூஸாக இருக்கும். மற்ற டீட்டெயிலெலாம் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பர் முக்கியமாக கொடுத்துருக்கேன். அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.